அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 161வது வசனம் வரை நிறைவு பெற்றது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூராவுடைய 162வது வசனத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அஃபமனித்தபஅ ரிதுவான் அல்லாஹி, அல்லாஹுடைய பொருத்தத்தை, அல்லாஹுடைய விருப்பத்தை எவர் ஒருவர் பின்பற்றுவாரோ, கமம்பா பிஸஹதிம் மினல்லாஹி, அல்லாஹுடைய புறத்திலிருந்து கோபத்தை யார் வரவழைப்பாரோ அவர்கள் இருவரும் சமமாக மாட்டார்கள். வமஅவாஹு ஜஹன்னம், யார் அல்லாஹுடைய கோபத்தை, அல்லாஹுடைய சினத்தை யார் வரவைப்பார்களோ அவர்களுடைய தங்குமிடம் ஜஹன்னம், நரகமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது வபிஸல் மஸீர், ஒரு மனிதன் தங்கும் இடங்களில் ஆக மோசமானது, கெட்டது நரகமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏன் இந்த இடத்திலே அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹுடைய சினம், அல்லாஹுடைய கோபத்தை வரவைக்க கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், உஹது காலத்திலே நடந்த சில விஷயங்கள், அல்லாஹுக்கு பொருத்தம், அல்லாஹுடைய அந்த ரிலா மிக முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், ரிதுவானும் மினல்லாஹி, அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு சிறு பொருத்தம் இருக்கிறதே, அல்லாஹுடைய ரிலா, அது அக்பர், உலகத்தை விட பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம கூட அதிகமாக துஆவில் கேட்போம், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் நாங்கள் கேட்கிறோம். வநஊது பிக மின் ஸஹதிக வன்னார், உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய அந்த நரகத்தை விட்டும் நாங்கள் என்ன செய்கிறோம், பாதுகாப்பு தேடுகிறோம். உன்னுடைய பொருத்தம் மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் என்ற அந்த வார்த்தையை கேட்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம் மிக முக்கியமானது. உஹது காலத்திலே நடந்த சில விஷயங்களில் ஒரு போர்வை திருடப்பட்டு கனிமத்துடைய பொருள், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எடுத்து வைத்துக் கொண்டார்களோ என்று சில மனிதர்கள் பேசினார்கள். இது அல்லாஹுடைய அதிருப்தியை ஏற்படுத்தியது, அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதிக்க வைத்தது. எனவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள். அல்லாஹுக்கு பொருத்தமானதை, அல்லாஹுக்கு பிரியமானதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பேசிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே அல்லாஹுடைய பொருத்தம் மிக முக்கியமானது, அல்லாஹுடைய சினத்தையும் கோபத்தையும் யாரும் என்ன செய்ய வரவைக்க வேண்டாம், கோபத்தை வரவைக்க வேண்டாம். அப்படி வரவழைத்தால் அவர்களுடைய தங்குமிடம் நரகமாக இருக்கும், அது மிக மோசமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய பொருத்தம் மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை அழைத்து கேட்பானாம், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, அல் ரதீதும், நீங்கள் என்னை பொருந்தி கொண்டீர்களா, நான் கொடுத்திருக்கின்ற நியாமத்துகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, அனுபவிக்கிறீர்களே, நீங்கள் என்னை பொருந்தி கொண்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானாம். அப்பொழுது அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், வமா லனா அன் லா நர்லா, யா அல்லாஹ் நீ கொடுத்த நியாமத்துகள் ஏராளமாக இருக்கிறது, அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நீ கொடுக்க கொடுக்க அது குறையாமல் எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று சொர்க்கவாசிகள் சொல்லிவிட்டு, நாங்கள் எதை பொருந்தி கொள்ள மாட்டோம், அனைத்தையும் நாங்கள் பொருந்தி கொண்டுதானே இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, வகத் அதைதனா பிமா லம் யுஅத்தக் மின் ஹல்கிக, இதற்கு முன்னால் உன்னுடைய படைப்புகளை யாரும் கொடுக்க முடியாத, யாருமே அனுபவிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் எப்படி சொல்வான்,
இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு சுகத்தையும் இப்படி பார்த்ததில்லை, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுது கேட்பானாம், இதைவிட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அலா உஅதீக்கும் அஃதல மின் ஸாலிக, இந்த நிஅமத்துகளை விட சிறந்த ஒரு நிஅமத்தை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சொர்க்கவாசிகளையும் பார்த்து கேட்பானாம். அப்புறம் அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், ஐயு ஷையின் அஃதல மின்க, இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறதா, இதை விட பெரிய நியாமத் இருக்கிறதா, இவ்வளவு இருக்க சொர்க்கத்துல. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி, என்னுடைய திருப்பொருத்தத்தை உங்கள் மீது நான் ஹலாலாக்கி விட்டேன், உங்களுக்கு எல்லாம் ஹலாலாக்கி கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன செய்தாலும் இதற்கு பிறகு என்னுடைய பொருத்தத்தின் பிரகாரம் தான், என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் நீங்கள் இருப்பீர்கள். ஃபலா அஸ்கது பஅதஹு அபதா, இதற்கு பிறகு உங்கள் மீது நான் எப்பவுமே கோபம் கொள்ள மாட்டேன் என்று சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரிவா என்னும் அந்த பொருத்தத்தை கொடுத்து விடுவானாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நசீபையாக்கி தருவானாக. இந்த உலகத்திலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பின்பற்றி, அதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுடைய பொருத்தத்தை எவர் பின்பற்றி நடப்பாரோ அவரும் அல்லாஹுடைய கோபத்தை யார் வரவழைப்பாரோ அவரும் சமமாக மாட்டார்கள். அப்படி சினத்தை ஒருவர் வரவழைத்து விட்டால் அவருடைய தங்குமிடம் நரகமாக இருக்கும், அது மிக மோசமான தங்குமிடமாக அமைந்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பல படித்தரங்களில் இருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அந்தஸ்து என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருப்பான். சொர்க்கத்திலும் அந்தஸ்துகள் இருக்கும், நரகத்திலும் பல படித்தரங்கள் என்பது இருக்கும். சொர்க்கம் என்பது 8 வகை இருக்கு, நரகம் என்பது 7 வகையா இருக்கு, இப்படிலாம் சொல்லுவோம். இப்படி சொர்க்கத்திலும் அந்தஸ்துகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சொர்க்கவாசிகளுக்கும் பல அந்தஸ்துகள் தவகா என்பதை என்ன செய்திருப்பான், வைத்திருப்பான். ஒவ்வொரு ஃப்ளோர் மாதிரி என்ன செஞ்சிருக்கோ இருக்கும். சாலிஹீன்கள், நபிமார்கள், அவுலியாக்கள், அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தரத்திலும் ஒவ்வொருவரும் இருப்பார்கள். உயர்ந்த அந்தஸ்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அதே போன்றுதான் நரகத்திலும் பல அந்தஸ்துகள் இருக்கிறது. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி எவ்வளவோ விஷயங்களை அபூ தாலிப் அவருடைய சகோதரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அவங்களுடைய பெரிய தந்தை எவ்வளோ செஞ்சிருக்கிறார் உங்களுக்காக, ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளலை, அவங்களுக்காக நீங்கள் ஏதேனும் உதவி செய்வீங்களா? நாளைக்கு அவரும் நரகத்துக்கு தானே போவாரு, அவருக்கு ஏதேனும் நீங்கள் உதவிகள் செய்வீங்களா அப்படின்னு கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லவுலா அன லகான ஃபி தர்கில் அஸ்ஃபலி, நான் மட்டும் அவருக்கு பக்கபலமாக இல்லை என்று சொன்னால் அவர் நரகத்தினுடைய ஆக கீழ்த்தரத்தில் போய் இருப்பார். நான் அவருக்காக ஷஃபாத்தை செய்து அவர் ஒரு தரத்திலே இருக்கிறார். எந்த தலம்? அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஃபீஹா லஹ்லாஹ வ கம்ரன் வ அன அர்ஜு அன் யகூன அபூ தாலிப் ஃபீ லஹ்லிஹா. நரகத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது. அந்த படித்தரங்களில் ஒன்று, நரகத்தினுடைய விளிம்பில் சில மனிதர்கள் இருப்பாங்க, நரகத்தினுடைய மேல்புறத்தில் விளிம்புல சில மனிதர்கள் இருப்பார்கள். அதிலே அபூ தாலிப் அவர்கள் இருக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே ஏங்கி இறைசெய்தியை கேட்டிருக்கிறேன். யார் அபூ தாலிப்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதுணையாக இருந்தவங்க. கிட்டத்தட்ட 42 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கி பிடித்தவர்கள் என்று சொன்னால் அது அபூ தாலிப் தான். ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கலை. எந்த அளவுக்குன்னா, வரலாறுகளில் சொல்லுவாங்க, அபூ தாலிப் அவர்கள் மரணிக்கின்ற தருவாயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் கலிமா சொல்லுங்க, கலிமா சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அபூ தாலிப் அவங்க கலிமா சொல்லாமான்னு நினைப்பாங்க. பக்கத்தில் இருந்த குறைஷி தலைவர்கள்லாம் அவங்க பேசுவாங்களாம், நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர், இறுதியில் நீங்கள் போயிட்டு அவங்களுடைய மதத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களை பார்த்து எத்தனை பேர் என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய தந்தைமார்கள்லாம் எதில் இருந்தாங்களோ அதிலே நீங்கள் இருங்க அப்படின்னு அவங்கள சொல்ல சொல்ல அவங்க கலிமாவே சொல்லல, அப்படியே இறந்துட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடலை, தன்னுடைய உமிழ் நீர் எச்சிலை எடுத்து அப்படியே உடல் முழுக்க, வரலாறுகள் வருது, உடல் முழுக்க தடவி 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 விட்டாங்க.
ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீர் பட்டால் அங்கே என்ன செய்யாது? நரக நெருப்பு தீண்டாது. எல்லாம் தடவிட்ட பிறகு கடைசியில பாதத்துல தடவுகின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிடிச்சிட்டாங்களாம். யார சொல்லலாம், அவங்க ஒரு நரகவாசின்னு உங்களுக்கே தெரியும், அங்கேயும் உங்களுடைய உமிழ்நீர் பட்டு விட்டால் அங்கே நரக நெருப்பு தீண்டாதுன்னா அவங்களுடைய நிலை என்னத்தான் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் ஆக குறைந்த ஒரு தண்டனை என்பது ரஜுலுன் யஹதா பிஹி நஅலானி மின் நார், ஒரு மனிதருக்கு 2 செருப்புகளை எதிலே அந்த நரகத்திலே அணிவிக்கப்படும். யகலி மின் ஹர்ரிஹிமா திமாகுஹு, அந்த நெருப்புகளுடைய உஷ்ணம் இருக்கு, அந்த அந்த 2 காலணிகள், அந்த செருப்புகளுடைய உஷ்ணம் இருக்கிறதே, அந்த நெருப்பினுடைய கங்குகள் அவருடைய தலை மூளையை உருகச் செய்துவிடும். வெச்சர் காலில் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுனாதி, அந்த மனிதர் அழைப்பாராம், யா ரப் வல் அஹதுன் யுஅஸிபு அஸாபி, என்ன போல யாருக்காவது தண்டனை இருக்கா? எனக்கு தான் அதிகமான தண்டனை இருக்கும் போல தெரியுதேன்னு அந்த மனிதர் என்ன செய்வாராம், சொல்லுவாராம். இதுதான் ஆக குறைந்த தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை தான் நமக்கு குர்ஆன் சொல்லி தருகிறது. ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ், நல்லவர்களுக்கும் பல படித்தரங்கள் இருக்கிறது, தீயவர்களுக்கும் பல படித்தரங்கள் இருக்கிறது. இங்க சொர்க்கவாசிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிட்டு வரும் பொழுது பல படித்தரங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். நம்ம மற்றவர்களுக்கு கண்ணுக்கு மறைவாக எவ்வளவு வேண்டாலும் செய்யலாம், ஆனால் அல்லாஹ் என்ற ஒரு பார்வை நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே. பஸீரும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உற்று பார்க்கக்கூடியவனாக, கவனிக்கக்கூடியவனாக, கண்காணிக்கக்கூடியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கிறான். எனவே ஒருவர் சொர்க்கவாசியாக இருந்தாலும் சரி, நரகவாசியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பல படித்தரங்கள் என்பது இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்குவானாக. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முக்மினீன், முக்மின்கள், ஈமான் கொண்டவர்கள், விசுவாசிகள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேர் உபகாரம் செய்திருக்கிறான். மன்னல்லாஹ், அல்லாஹ் மன்னான், பேர் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எந்த விஷயத்தை தெரியுமா? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அந்த முக்மின்களுடைய இனத்திலிருந்தே ஒரு ரசூலை அவர்களுக்கு அனுப்பிய நேரத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேருபகாரத்தை முக்மின்கள் மீது செய்திருக்கிறான். அல்லாஹ் மனித இனத்திலிருந்தே அனுப்பியிருக்கிறான். யார? ரசூலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு ரசூலாக, இறை தூதராக, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை சொல்லக்கூடியவர்களாக அனுப்பியிருக்கிறான். எதற்காக அனுப்பியிருக்கிறான்? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கு சொல்லி காட்டுகிறான். 3 விஷயங்களுக்காக. ஒன்று, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை அவர்கள் மீது ஓதி காட்டுவார்கள். முதல் விஷயம், அந்த ரசூல் வந்து என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய திருவசனங்களை ஓதி காட்டுவார்கள். வ யுஸக்கீஹிம், மேலும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். குர்ஆனை ஓதனா மட்டும் போதாது, தஸ்கியத்துன் நஃப்ஸ், மனம் என்பது தூய்மை பெற வேண்டும். குர்ஆன் ஓத ஓத அதனுடைய பொருள்களை விளங்கி அந்த குர்ஆனை ஓதுவதனுடைய பரக்கத்தால் நம்மளுடைய கல்வி என்பது நிம்மதி பெறக்கூடியதாக, நம்மளுடைய கல்வி என்பது தூய்மை பெறக்கூடியதாக, ஹராமான விஷயங்களை விட்டு நம்மளுடைய பார்வையாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், அனைத்தும் இந்த குர்ஆனுடைய பரக்கத்தால் தஸ்கியத், தூய்மை, பரிசுத்தம் என்பது ஆக்க வேண்டும். அதுதான் நபியினுடைய பணி. முதல் வேலை யத்லு திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதணும். இரண்டாவது தஸ்கியத்துன் நஃப்ஸ், மனிதர்களுடைய மனங்களை பக்குவப்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பணியை கொடுத்தா? வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, கிதாப், கிதாபை கற்றுக் கொடுக்க வேண்டும். கிதாப் என்றால் என்ன? இறை வேதம், குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனை ஓதுறதோடு மட்டுமல்லாமல் அதில் இருக்கின்ற விளக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து, வல் ஹிக்மத, அல்லாஹ் அடுத்து சொல்றான். ஹிக்மத் என்றால் என்ன? ஞானம், இறை ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கிறதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த ஹிக்மத் என்பதற்கு தஃசீர்கள் எழுதுறாங்க சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை, ஹிக்மத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார். அப்போ நபி வந்ததற்கான காரணங்கள் எத்தனை? 3. திலாவத்துல் குர்ஆன், தஸ்கியத்துன் நஃப்ஸ், தஅலீமுல் குர்ஆன் வ சுன்னah. குர்ஆனையும் சுன்னத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த முக்மீன்கள் மீது எல்லாம் பேர் உபகாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கிறான்னு சொல்றான். வஇன் கானு மின் கப்லு, அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், இதற்கு முன்னால் இருந்த சமுதாயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் அந்த சமுதாயம் நிச்சயமாக எப்படி இருந்தது என்று சொன்னால் லஃபீ ضلالin முபீன், தெளிவான வழிகேட்டின் மீது அவர்கள் இருந்தார்கள். பகிரங்கமான வெளிப்படையாக தவறுகளை செய்யக்கூடிய அந்த நிலையில் தான் நிச்சயமாக அந்த அரபியர்கள் இருந்தார்கள். மது மாது எல்லாம் இருந்தது. ஈவு இரக்கம் என்பதே அந்த அரபியர்களிடத்தில் இல்லாத ஒரு சமுதாயம். ஆனால் இறுதியில் இப்படி சொல்லக்கூடிய நிலை வந்துவிட்டது, என்னுடைய சஹாபிகளை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். யார் அவங்களாம்? மது மாது இப்படி என்று பல அனாச்சாரங்களை பின்பற்றி இருந்தவர்கள். அவர்களை எல்லாம் கரடு முரடானவர்கள். அவர்களிடத்தில் பேசுவதற்கு முதல்ல அடிப்பான், அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. அந்த அளவில் இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் பல ஒட்டகங்களுடைய பின்புறங்கள் வெட்டப்பட்டு இருக்கும். பெண் பிள்ளைகளை புதைத்து விடுவார்கள். ஒருவேளை அவர்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தது என்று சொன்னால், பெண் குழந்தைகள் பிறந்தது சொன்னா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். குர்ஆன் சொல்கிறது அவருடைய முகங்கள் கருத்து போய்விடும். இதுதான் அல்லாஹ் இங்க தெளிவாக சொல்கிறான். இதற்கு முன்னால் அவர்கள் தெளிவான வழிகேட்டின் மீது இருந்தார்கள். நபி வந்தார்கள், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுனாங்க, மனங்கள் மாறியது. எந்த அளவுக்கு சொன்னா இஸ்லாமை ஏற்காத முஷ்ரிக்கீன்கள் பல நபர்கள் நபி அவர்கள் இஷா தொழுகை தொழுவக்கூடிய நேரத்திலே அவங்க அந்த பக்கம் உட்கார்ந்து என்ன செய்வாங்களா, கேட்பாங்களா குர்ஆனை. இஸ்லாமை ஏற்கல, ஆனா குர்ஆனுடைய அந்த ஒலி, அந்த சத்தம் கேட்க வேண்டும் என்று என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எந்த அளவுக்குனா கேட்டு 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 அப்படியே என்ன செய்வாங்க, தூங்கிடுவாங்க. காலையில விடியற் காலையில் எந்திரிக்கும் போது தான் பார்ப்பாங்க, நீ என்ன இங்க இருக்கிற, நீ என்ன இங்க இருக்கிறன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்பாங்களாம். நான் எப்போ வந்தேனே இங்கே தெரியல, முகமது அவர்கள் ஓதுனார்னாலே நான் கேட்கணும்னு என்ன செஞ்சிடும் வந்துடுவேன். குர்ஆனுடைய பரக்கத் அவ்வளவு இருந்தது. ஆனால் நமக்கு குர்ஆன் ஓதுவதற்கு கேட்பதற்கு நேரம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பல நபர்களுடைய கடைகளில் நான் பார்க்குறேன், அந்த பக்கம் யாசின் ஓதிட்டு இருக்கோம், இந்த பக்கம் அவருக்கு அடிச்சிட்டு இருப்பார். வீட்டில் டிவியில் குர்ஆன் என்ன செஞ்சிடறாங்க, போட்டு விட்டுறாங்க. மக்ரிப் ஆச்சுன்னு சொன்னா சூரத்துல் வாக்கியா அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த அம்மா பாட்டுக்கு பாத்திரத்தை விளக்கிட்டு இருப்பாங்க. குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய காது தாழ்த்தி கேளுங்கள். குர்ஆன் சொல்லிக்கிறது, ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைத் பில்லாஹ். அதே போன்று வான்சித், நீ என்ன செய், மௌனமாக இருந்து கேட்கணும் குர்ஆனை. அரபியர்கள் கேட்டார்கள், அவருடைய கல்புல என்ன செஞ்சிருச்சு, இந்த மாற்றங்கள் வந்தது. கேட்க கேட்க அவர்கள் பண்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தினாங்க. ஒரு மனிதர் யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய இஸ்லாமை ஏற்றுக்கிறேன், உங்களுடைய இஸ்லாமை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. எப்படி கேட்குறாரு பாருங்க. ஒரு வாலிபர் விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு என்ன செய்யுங்க, அனுமதி கொடுங்க, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்ற மாதிரி கேட்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதல, தஸ்கியத்துன் நஃப்ஸ், மனசை எப்படி பக்குவப்படுத்துறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சாங்க. வாலிபரே, நீங்கள் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்குறீங்க, இஸ்லாமை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அந்த வாலிபர் இடத்துல, உனக்கு தாய் இருக்கிறாங்களா? ஆம் இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். நீ ஒரு பெண்ணிடத்திலே இது போன்ற தவறு செய்யும் பொழுது அந்த பெண்ணும் ஒரு தாயாகத்தானே இருப்பாள். உன்னுடைய தாய் வேறு ஒருவருடன் இருப்பதை நீ விரும்புவாயா? அதே போன்றுதானே அந்த பெண்ணும் தாயாக இருப்பாள், அந்த பெண்ணும் ஒருவனுக்கு சகோதரியாக இருப்பாள், ஒருவனுக்கு அந்த பெண்ணும் என மகளாக இருப்பாளே, உனக்கு இப்படியெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டவுடனே அந்த சஹாபி அழுது கொண்டு அப்பொழுதே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்கியத்துன் நஃப்ஸ். நிதானமாக உட்கார வைத்து அவர்கள் இதயத்தை பண்படுத்துவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பேசுகிறார்கள் என்று சொன்னாலே அங்கு அவருடைய இதயங்கள் பண்பட்டு விடும்.
இன்னைக்கு குர்ஆன் நமக்கு ஏன் அந்த நிலை கொடுக்கறது இல்லைன்னா, நாம இதயத்தை திறந்து வைக்கல. நம்ம மூடி வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யற செயல்பாடுகள் இருக்கும். தொழுகைக்கு வரும், அந்த தொழுகை என்பது நம்மளுக்கு மானக்கேடான விஷயங்களை தடுக்க வேண்டும். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களையும் மானக்கேடான பேச்சுகளை விட்டும் தடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லி தருகிறது. ஏன் நாம் தொழுகையாளிகளாக இருந்து கூட அந்த வார்த்தையில் வருகிறது சொன்னால், நாம் உள்ளார்ந்த தொழுகையை தொழல, தஸ்கியத்துன் நஃப்ஸ் இல்லை. மனம் என்பது பண்பட வேண்டும். தவறான விஷயங்களை விட்டும் தவறான பார்வைகளை விட்டும் நாம் பண்பட வேண்டும். இதுதான் நமக்கு குர்ஆன் சொல்லி தருகிறது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உஹது களத்திலே நடந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டி சொல்லி காட்டுகிறான். அவலம்மா அஸாபத்துக்கும் முஸீபத்துன், உங்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தபோது, ஒரு துன்பம் நேர்ந்தபோது, என்ன துன்பம் ஏற்பட்டது? உஹது களத்தில் 70 சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. உஹது களம் ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் நடந்த அந்த போர்க்களத்திலே 70 சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நினைவு கூர்ந்து சொல்கிறான். அவலம்மா அஸாபத்துக்கும் முஸீபத்துன் கது அஸபத்தும் மிஸ்லைஹா. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பம் என்பது ஏற்பட்டது, ஆனால் கது அஸபத்தும் மிஸ்லைஹா, அதே போன்று 2 மடங்கு நீங்களும் தானே துன்பத்தை தந்தீர்கள். யாருக்கு தந்தீங்க? பத்ர் களத்திலே ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் பிறை 17 அங்கே பத்ர் களம் நடக்கிறது. 70 முஷ்ரிக்கீன்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 70 நபர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு 70 பேர்னு சொன்னா அவங்களுக்கு 2 மடங்கு தான் நடந்துச்சு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவு கூறிவிட்டு சொல்கிறான். குல்தும் அன்னா ஹாதா. இந்த உஹது களத்தில் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்ட உடனே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஏன் எங்களுக்கு இப்படி நடந்தது? எங்களோட ரசூல் இருக்கிறாங்க, எங்களோட அல்லாஹ் இருக்கிறான், எல்லாம் இருந்தும் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்போ உஹது களத்துல சஹாபாக்கள் 70 நபர்கள் ஷஹீதாக்கப்பட்ட உடனே உங்களுடைய வார்த்தைகள் எப்படி ஆயிருச்சு? ரசூல் எங்களோட இருக்கிறாங்க, குர்ஆன் எங்களோட இருக்கிறது, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், நாங்க ஹக்குல இருக்கோம், யகீன்ல இருக்கிறோம், ஈமான்ல இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இப்படி 70 நபர்கள் கொலை செய்யப்பட முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், இது உங்களுடைய புறத்திலிருந்து தான் ஏற்பட்டது, உங்களுடைய தவற்றினால் தான் இது ஏற்பட்டது. என்ன தவறு செஞ்சாங்க? ஒன்று, அந்த மலைக்கு மேல் 50 நபர்களை நிற்க வைத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்லுக்கு மாறாக அவர்கள் இறங்கி வந்தார்கள். எனவே தான் அந்த 70 நபர்கள் என்ன செய்ய ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அது ஒரு காரணமாக இருந்தாலும் இதற்கு முன்னால் நடந்த இன்னொரு நிகழ்வும் அதற்கான காரணம். என்ன நிகழ்வு? பத்ர் களம் நடந்து முடிந்த பிறகு முஷ்ரிக்கீன்கள்ல 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க, 70 பேர் சிறை பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த சிறை பிடிச்சிட்டு வந்தவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு மஷூரா நடக்குது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இவங்களெல்லாம் விட்டா மறுபடியும் நம்மளை எதிர்த்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, எனவே யாரும் பார்க்காதீங்க, எல்லாரையும் தலை எடுத்துருங்கன்னாங்க. அதோ அங்க நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர், அவரை என்கிட்ட கொடுங்க, நான் தலை எடுக்கிறேன்னாங்க. இதோ இவர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர், அந்த குடும்பத்துக்காரங்களே கொடுங்க, அப்பதான் பிரச்சனை வராது. ஏன் நான் வேற ஒரு குடும்பத்துக்காரனை கொடுத்தேன்னா அவங்க என் குடும்பத்து மீது என்ன சண்டைக்கு வருவாங்க, எனவே என் குடும்பத்தை சார்ந்தவனை எனக்கே கொடுங்கன்னாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா. எப்படி வீரம் தீனுக்காக. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த நேரத்தில் மஷ்வரா நடக்கின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்தார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது, அதை நீங்கள் எதை வேண்டுமெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஒன்று, உமர் அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் நீங்கள் அனைவருடைய தலையும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சில மனிதர்கள் சொன்னார்களே, அவர்களுக்கு ஈட்டுத் தொகை, அந்த பிளட் மணி என்பதை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஒரு உயிருக்கு பிணமாக பிணத்தொகை என்பதை என்ன செய்யலாம், கொடுக்கலாம் என்று சொன்னால் அதை கூட கொடுத்து அவர்கள் வாங்கிக்கலாம். ஃபிதியா என்பதை கொடுக்கலாம். 4000 இவ்வளோ 3000 அப்படின்னு என்ன செய்யறாங்க, பேசுறாங்கன்னா அதற்கூட நீங்க வாங்கிக்கிட்டு விடலாம். ஆனால் அப்படி விட்டால் இந்த 70 நபர்களுக்கு பகரமாக உங்களிலிருந்தும் சில நபர்கள் கொலை செய்யப்படுவார்கள்.
இது அடுத்து உங்களுக்கு நடக்கும் என்பதை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாலே சொன்னாங்க. நீங்க இப்போ ஃபிதியான்னு சொல்லிட்டு வாங்கிட்டீங்க, காசை வாங்கிட்டு விட்டீங்கன்னு சொன்னா இதற்கு பிறகு உங்களுக்கும் இதே நிலை என்பது ஏற்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் முன்னரே சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு உடனே தெரிவிச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரைல் மூலமாக 2 விஷயங்களை கொடுத்திருக்கிறான். ஒன்று உமர் அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க, மற்றொன்று ஃபிதியா என்பதை கொடுத்திருக்கிறான். ஆனால் ஃபிதியா என்று கொடுத்தால் இதே போன்று 70 நபர்கள் அடுத்த கட்டத்தில் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீங்க என்று அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொன்ன உடனே சஹாபா பெருமக்கள் பல நபர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள்லாம் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்கெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, மறுபடியும் போருக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க மேன்மையா நினைச்சாங்க. அது மட்டுமல்லாமல் சொன்னார்கள் சில ஏழ்மையான சஹாபிகள், யா ரசூலல்லாஹ், நான் இவரை பிடிச்சிருக்கிறேன், இவர்கிட்ட இருந்து ஒரு 4000 திர்ஹம் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய குடும்பத்துக்கு தேவைப்படும், ஏன் அடுத்த நான் போருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஆயுதங்கள்லாம் வாங்குறதுக்கு எனக்கு தேவைப்படும், எனவே அந்த ஃபிதியாவை நான் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிதியா வாங்கிக்கிங்க அப்படின்ட்டாங்க. இதை வாங்கினது தான் அந்த உஹது களத்திலே இந்த 70 நபர்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு காரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அந்த தண்டனையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், அந்த முசீபத் என்பது ஏற்பட்டது என்பது, அந்த துன்பம் என்பது ஏற்பட்டது உங்களுடைய புறத்திலிருந்து தான். ஒன்று அந்த சஹாபாக்கள் அந்த உஹது போர்க்களத்திலிருந்து கீழே இறங்கி வந்தது, மற்றொன்று இவர்கள் 70 நபர்களுக்கு பகரமாக ஃபிதியா என்னும் அந்த உயிரிட்டு தொகையை வாங்கியது தான் காரணம் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வஸ்துக்கள் மீது பேராற்றல் உடையவனாக, கதீர் பேராற்றல் உடையவனாக, வலிமை மிக்கவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம், வமா அஸாபகும் யௌமல் தகல் ஜம்ஆன், அந்த 2 கூட்டத்தார்கள் முஷ்ரிக்கீன்களும் சரி அந்த முக்மின்களும் சரி சந்தித்த அந்த நாளில் உங்களுக்கு ஏற்பட்ட விஷயம் இருக்கிறதே, ஃபபிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆணைக்கு இணங்கத்தான் அது நடந்தது. அது அல்லாஹ் முன்னாடியே தக்தீரில் எழுதி வச்சிருந்தான். அந்த ஆணைக்கு இணங்கத்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கத்தான் அது நடந்தது என்று சொல்லிவிட்டு அந்த வசனம் இப்படி முடிகிறது, வலியஅலமல் முக்மினீன், யாரெல்லாம் இறை விசுவாசிகள் என்பதை, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை அல்லாஹ் அறிவதற்காக வேண்டித்தான். அந்த போர்க்களத்துக்கு வருகின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 1000 பேர் வந்தாங்க, அங்க 3000 பேர் வராங்க. 3000 பேர் 1000 பேர் நிற்கிறாங்க மதீனாவுக்குள்ள. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வரா செய்கிறாங்க, ஆலோசனை செய்கிறாங்க, என்ன பண்ணலாம். அப்பொழுது முனாஃபிக்குடைய தலைவனாக இருந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவன் எந்திரிச்சு சொல்றான், நபி அவர்களே, நம்ம வெளியெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, மதீனாவுக்குள்ளே இருப்போம், அவங்க வந்தா சண்டை போடுவோம். எதுக்காக நம்ம போய் அவங்களுக்கு முன்னாடியே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க முன்னாடி வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன செஞ்சிருவாங்க, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் உள்ள வந்துருவாங்க. எனவே நாம் என்ன செய்யலாம், அவங்க ஒரு உஹது என்ற அந்த மலைக்கிட்ட நிற்கிறாங்க, நம்ம அங்கே அவங்கள போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அதெல்லாம் வேண்டாம், நம்ம மதீனாவுக்குள்ளே இருப்போம், வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது இது பத்ர் காலத்திலே கலந்துக்காத சில இளந்த சஹாபிகள் ரொம்ப வாலிபவங்களாம் எதிர்த்தாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கெல்லாம் அந்த ஷஹாதத்துடைய தன்மை எங்களுக்கு வேண்டும், நாங்கள்லாம் ஷஹீத் ஆகணும், நாங்கள்லாம் வீர மரணம் அடையணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம், எனவே நாங்கள்லாம் எதுக்கு போகிறோம், அங்கே உஹதுக்கு போகிறோம் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போனாங்க. வெளியே வருகின்ற நேரத்தில் அப்படியே என்ன பண்ணாங்க, ஆயுதங்களை அழிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அந்த தலைக்கவசம் இதெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே சஹாபாக்கள்லாம் விளங்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு தயாராகிட்டாங்க. ஏன் உள்ள விட்டா மதீனாவுக்குள்ள வந்து பெண்களையும் பலவீனமானவர்கள் பெரியவர்களும் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க 3000 பேர், இங்க இருக்கிறது 1000 பேர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 1000 பேரையும் அழைச்சிக்கிட்டு போறாங்க. அந்த மதீனாவுக்கும் அந்த உஹதுக்கும் நடுவுல ஷவுத் என்ற ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்கு வந்து அடைஞ்ச உடனே அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொன்னா, எங்களால் இதுக்கு மேலெல்லாம் வர முடியாது, இதுக்கு மேலெல்லாம் எங்களால் வர முடியாது, எங்களுடைய கூட்டம்லாம் வராது அப்படின்னு சொல்லி 300 நபர்கள் அழைச்சிக்கிட்டு போயிட்டான்.
இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வலியஅலமல் முஃமினீன வலியஅலமல் லதீன நாஃபகு, யார் ஈமான் கொண்டவர்கள் என்பதையும் யார் நயவஞ்சகர் என்பதையும் அல்லாஹ் அறிவதற்காகத்தான் அந்த போர்க்களத்தை அமைச்சார். அந்த போர்க்களம் அமைந்தது எதற்காக சொன்னார்? நயவஞ்சகர்கள், உள்ளே ஒன்று வைத்து வெளியிலே ஒன்று பேசக்கூடியவர்கள். அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கூட்டத்திற்கும் தலைவனாக ஆகணும், ஒரு அரசியல் அவன் முக்கியமான ஒரு நபராக ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான், தலைவனாக ஆகணும் இருந்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்த உடனே அந்த சஹாபா பெருமக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பியோட கோபம் அதிகமாயிருச்சு, வெளியில காட்ட முடியல. அப்போ உள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று செயல்பட்டு இருந்தான். சரியான நேரமாக பார்த்து அந்த 300 நபர்களையும் அழைச்சிக்கிட்டு வந்துட்டான். அந்த நேரத்திலே ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் என்ற ஒரு சஹாபி, பனு சலிமா குலத்தை சார்ந்தவர்கள், அவங்க போயிட்டு அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் கிட்ட பேசுகிறாங்க. எப்பா, ஒரு நபி கூட வந்திருக்கிறீங்க, இவங்க உண்மையான நபின்னு உங்களுக்கு தெரியும், ஒரு நபியை இப்படி நீங்கள் போர்க்களத்தில் விட்டுட்டு போறீங்களே, அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? சொன்ன வார்த்தை, யா கௌம் அஸ்குருக்குமுல்லாஹு அன்லா தஹ்துலு நபியக்கும், உங்களுடைய நபியை எப்பவுமே நீங்கள் மோசடி செய்யாதீங்க, ஒரு நபிக்கு மோசம் செய்யாதீங்க. வகௌமுக்கும் இந்தமா ஹதர மின் அதுவிக்கும், ஒரு விரோதிகள் எதிரிகள் வந்து நிற்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் கைவிட்டு விட்டு போகலாமா? ஒருபோதும் இப்படி போகாதீங்க அப்படின்னு அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக் இடத்துல என்ன செய்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அந்த பேசக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க. வகீல லஹும், அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது, தஆலவ் வாருங்கள், காத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போர் செய்யுங்கள், அவித்ஃபஉ, அல்லது அந்த எதிரிகளை தடுத்தாவது நிறுத்துங்கள். ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொன்னா அவங்க கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அந்த 300 நபர்கள் போயிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீரம் என்பது வந்துவிடும். எனவே நீங்கள் என்ன செய்யாதீங்க, போவாதீங்க. ஒன்று, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த போர்க்களத்துக்கு உள்ள வாங்க, போர் செய்யுங்க. அது முடியலையா, நீங்கள் வெளியில இருக்கின்ற பாதுகாப்பு பணியாவது செய்யுங்க, எல்லையில நின்று பாதுகாப்பாவது கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேட்கல. காலு, அந்த மக்கள் சொன்னார்கள், யார்? அந்த அப்துல்லா இப்னு உபை சொல் முனாஃபிக்கள் சொல்றாங்க, லவ் நஅலமு கிதாலன் லத்தபஅனாக்கும், போர் மட்டும் நடக்கும் என்று இருந்திருந்தால், போர் மட்டும் நடக்கும் என்று இருந்து நாங்கள் அறிந்தால், லத்தபஅனாக்கும், உங்களை நாங்கள் பின்பற்றியே இருக்க மாட்டோம். நீங்க போருக்கு தான் எங்களை கூப்பிடுறீங்க, நீங்க போர் நடக்காதுன்னு நாங்கள் நினைச்சோம், போர் நடக்காது என்று என்ன செஞ்சோம் நினைச்சோம், அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சோம், உங்களுக்கு பின்னாடி வந்துட்டோம். பார்த்தா இப்போ போர் உண்மையாவே நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியுது, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம் அப்படின்னு அவன் நேரடியாக சொன்னான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான், ஹும் லில் குஃப்ரி யௌமைதின், அந்த நாளில் அவர்களுடைய இறை மறுப்பு என்பது அக்ரபு மின்ஹும் லில் ஈமான், இறை நம்பிக்கை கொள்வதை விட இறை நம்பிக்கை கொள்ளாமல் இறை மறுப்பு செய்வது அவர்களுக்கு நெருக்கமாகிவிட்டது. ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு அவங்கெல்லாம் முனாஃபிகீன்கள் என்று. அந்த நாள் வரை எப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்சுக்கிட்டு இந்த சட்டத்திட்டங்கள்லாம் யார் நிறைவேற்றுவீங்க, நீங்கெல்லாம் பொறுப்பெடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா முதல்ல எந்திரிச்சு அவன் தான் சொல்லுவானா, நபி அவர்களே, முகமது அவர்களே, நான் என்ன செய்யறேன், இந்த சட்டங்களை ஏற்று நடப்பேன், என்னுடைய சமுதாய மக்கள்லாம் சேர்த்து நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அப்படியே பின்வாங்கியதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யகூலூன பி அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களிலே அவர்கள் சொல்கிறார்கள், மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவருடைய இதயங்களிலே இல்லாத விஷயத்தை தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க இதயத்தில் ஈமான் கொள்ள வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், நபிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் அவர்களுடைய இல்லாத விஷயங்களை வாய் வழியாக சொல்கிறார்கள். வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மறைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மிக தெளிவாக அறியக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு தெரியும். அவங்க எதை மறைத்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக என்ன செய்திருப்பான், அறிந்திருப்பான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீன காலு லி இஹ்வானிஹிம், அது மட்டுமல்லாமல் ஊருக்கு போயிட்டாங்க, மதீனாவுக்கு போயிட்ட பிறகு அல்லதீன காலு லி இஹ்வானிஹிம், தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிறார்கள், வகஅது, அவர்கள் போருக்கு வராத நிலையில், லவ் அதாஊனா, அவர்கள் மட்டும் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு எங்களுக்கு கீழ்ப்படி நடந்தால், மா குத்திலு, அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க. போயிட்டாங்க ஊருக்கு,
அங்கே 70 சஹாபிகள் கொலை செய்யப்பட்டாங்க. தகவல் தெரிகிறது. தகவல் தெரிஞ்சவொடனே இப்படி சொல்றாங்களாம், நாங்கள் அப்பவே சொன்னோம் போர்க்களத்துக்கு போவாதீங்க, இங்கே இருங்கன்னு நாங்கள் சொன்னோம். எங்களுடைய வார்த்தைகளை அவங்க கேட்காம போர்க்களத்துக்கு போனாங்க, எனவே தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எங்களுடைய வார்த்தைகளுக்கு மட்டும் அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்ரஊ அன் அன்ஃபுஸிகுமுல் மௌத்த இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் சொல்லக்கூடிய கூற்றில் உண்மையானவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏற்படுகின்ற மௌத்தை நீங்கள் தடுத்து பாருங்கள். உங்களால் தடுக்க முடியுமா? நீ வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னு சொன்னா உனக்கு மௌத்து வராது என்பது அர்த்தமா? முதல்ல உன்னுடைய மௌத்தை உன்னால் தடுக்க முடியுமா? எப்படி அல்லாஹ் சொன்னா, நபியை நீங்க கேளுங்க, உன்னுடைய மௌத்தை நீ வீட்டிலே இருக்கும் பொழுது தடுக்க முடியுமா? ஒருபோதும் தடுக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் போர்க்களத்துக்கு வந்தால் தான் மௌத் என்பது வரும் என்பதை அவர்கள் சொல்கிறார்களே, அவர்களுடைய கூற்றில் அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் என்பது எங்கிருந்தாலும் வரும். அதுதான் குர்ஆன் மற்ற இடத்துல சொல்லும் பொழுது, வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உயர்தரமாக கட்டப்படுகின்ற மாளிகையில் நீ இருந்தாலும் உங்களை மௌத் வந்து அடைந்தே தீரும். மௌத் எல்லாருக்கும் என்ன செய்யும்? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மௌத்தை சுவைத்தே தீரும். அது போர்க்களத்துக்கு வந்தால்தான் அந்த நபர்கள் சொல்வதை போன்று, நீங்க போர்க்களத்துக்கு போனதுனால தான்ப்பா ஷஹீதாவீங்க, கொலை செய்யப்பட்டீங்க. ஒருவேளை ஊர்லயே நாங்கள் சொல்ற கருத்தை கேட்டிருந்தா, எங்களோட பின்னாடி நீங்க வந்திருந்தா ஆயிருக்காதே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல கேட்க சொல்கிறான். அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுடைய மௌத்தை தடுக்க முடியுமா? ஒருபோதும் தடுக்க முடியாது. எனவே மரணம் என்பது பெரியவர்களுக்குத்தான் வரும், இவங்களுக்குத்தான் வரும் என்பதெல்லாம் கிடையாது. அந்த அஜல், அந்த தவணை, குறித்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லாருக்கும் அது சமம் தான். எல்லாருக்கும் என்ன செய்யும்? வந்துதான் தீரும். இதுதான் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டக்கூடியது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த மரணத்தை சுவைத்தே தீரும். மரணம் கட்டாயமாக ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கு. அதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணும்? அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான தயாரிப்புகள், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆனை அதிகமாக ஓதுகின்ற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் படித்து பொருள் அறிந்து அதை பற்றி செயல்படுத்துகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اشرح لي صدري ويسر لي أمري ربي زدني علما رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.